பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் காலம் மகிழ்ச்சியான காலம், அதிசயமானவர் இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய அரண்மனையில், மிகப்பெரிய மாளிகையில் பிறக்கவில்லை. அவர் எளிய முறையில் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்த போது, பெத்லகேமில் மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்ட போது இயேசு பிறந்தார். சத்திரத்தில் அவர்களுக்கு தங்க இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்ல. ஆனாலும் பெரிய பெரிய ஞானிமார்கள், சாஸ்திரிகள் எல்லாம் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று வந்து கேட்டார்கள். அவர் அதிசயமானவர். இயேசு பிறப்பதற்கு சுமார் 700 வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று வாசிக்கிறோம்ல. முதலாவது நாமமே அதிசயமானவர். அன்றைக்கு சிம்சோனுடைய பெற்றோர், குறிப்பாக மனோவா தேவதூதரை பார்த்து, நீர் சொல்லிய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ண வேண்டும், உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது, நீர் என் நாமத்தை கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்று சொன்னதாக நியாயாதிபதிகள் 13:18 நாம் வாசிக்கிறோம்ல. அதே வசனத்தில் இங்கிலீஷில் வாசிச்சு பாருங்களேன். இட்ஸ் பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் என்று NIV வெர்ஷன்லையும், இட்ஸ் டூ வண்டர்ஃபுல் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் என்று நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்லையும் நாம் வாசிக்கிறோம்ல. இட்ஸ் பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அவர் அதிசயமானவர், உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர் என்று நாம் வாசிக்கிறோம்ல. இயேசு இந்த பூமியில வாழ்ந்தபோது பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட தேவையோடு வந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் இயேசு குணமாக்கினார், அற்புதம் செய்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று மார்க் 1:38 அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம்ல. ஏன்னா அவர் அதிசயமானவர். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த வருஷம் தொடங்கி இவ்வளவு நாள் எந்த ஒரு அதிசயமே நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஒரு அதிசயம் காத்து கொண்டிருக்கிறது. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.